அணைஞ்சிரும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதான் நடந்துட்டு இருக்கு. கவிதா, தெலுங்கானாவினுடைய சந்திரசேகர ராவனுடைய மகள் கவிதா, மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், சிபுசோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன், இவங்கெல்லாம் அந்த ஏறக்குறைய அந்த மது கொள்கை முறைகேட்டில் தான் எல்லாமே சிக்கினாங்க. அந்த மாதிரி சிக்கல் ஏதேனும் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலின் டெல்லி போயிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில். அதாவது அது நிதி ஆய்வு கூட்டம் இல்லை, இவருடைய நிதியை காப்பாற்றுவதற்காக போயிருக்கார். அதாவது இல்லை சார், இந்த முறை நான் உரிமைக்காக உரிமை கொடியை தூக்கி ஏந்தி கொண்டு வருவேன், நான் பயணிப்பேன், பேசுவேன்றாரு சார். டிஆர் பாலு திமுகவை சார்ந்த பிஜேபி. டிஆர் பாலு எப்போ வேணாலும் நீங்கள் மோடி அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய ஒரு பிஜேபி நபர். திமுகவில் ஜெயிச்சு போயிருக்கார் அவர். அக்மார்க்கு பிஜேபி. அப்போது இவர் நீங்கள் மோடியோ இல்லை மோடி அமித்ஷாவோ இல்லை மோடிக்கு வேண்டிய அமித்ஷாவுக்கு வேண்டிய ஒரு லாபி நட்டாவோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு லாபியில் முதல்ல போய் பேசி வச்சிருப்பார் யார்? டிஆர் பாலு. இப்போ அந்த மீட்டிங் இப்போ அங்கே நடக்கும் டெல்லியில். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அதெல்லாம் சும்மா பேரு சார். இங்கே 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற முட்டாள்கள் மக்கள் இருக்க வரைக்கும் எதை சொன்னாலும் இவனுக்கு ஏற்றுக்குவான் சார். இப்போ அங்கே கண்டிப்பாக இப்போ ரத்தீஷ் அங்கே ஓடி போயிட்டான். ரத்தீஷ் மாட்டினா குடும்பத்தினுடைய அத்தனை அண்ட சராசரங்களும் வெளியே வரும். இதற்காக ரத்தீஷை காப்பாற்றி ஆகணும். ரத்தீஷை காப்பாற்றி ஆகணும். ரத்தீஷ் மாட்டினா பல விஷயங்கள் வெளியே வந்து. ஓகே. அப்போது விசாகன் இப்போ அப்ரூவராக மாறிட்டார். பென் டிரைவை கொடுத்துட்டாரு. விசாகன் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழு நீங்கள் எப்படி கோர்ட்டுக்கு போவாங்கன்னு தெரியும், கோர்ட்டு ஸ்டே கொடுக்குன்னு தெரியும். யாருக்கு? அமலாக்கத்துறைக்குள் இருக்கக்கூடிய டெல்லி பாதுஷாக்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்க? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரே நல்ல உருவீர்